எல்லாரும் பழைய திருவிளையாடல் அப்படிங்கிற திரைப்படம் பார்த்திருப்பீங்க. அதுல தருமின்னு ஒரு கேரக்டர்ல நாகேஷ் அவர்கள் பண்ணியிருப்பாரு. அதே கான்செப்ட் அன்னைக்கு ஒருவேளை ஐடி இண்டஸ்ட்ரி இருந்திருந்து அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருந்தா அதே ஸ்லாங்ல எப்படிலாம் சண்டை போட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இமேஜினேஷன். தேங்க்யூ வெரி மச். என்ன சார் குழப்பமா இருக்கீங்க? ஆம், குழப்பம்தான். நேற்று நீ வேற லீவில் சென்று விட்டால் என்னால் டேட்டாபேஸில் ஒரு கொரி கூட அடிக்க முடியவில்லை. என்ன கொரி சார் வேணும்? இப்பயே எடுத்து கொடுத்துடலாம். எனக்கு நமது கம்பெனியில் உள்ள பிரான்ச் கோடு ஏதாவது ஒன்றை கொடுத்தால் அதில் ஒர்க் செய்யும் எல்லா எம்ப்ளாயிஸோட டீட்டெயில்ஸும் எனக்கு வேண்டும். இப்போ நம்ம கம்பெனியில் அறிவிப்பு கொடுத்து ஒரு இதை எடுத்துடலாம் சார். அதையே நாம் ஏன் சுவாரஸ்யமாக செய்யக்கூடாது? நான் சொன்னதாக சொல்லி ஹெச்ஆரிடம் கூறி ஏதாவது ஒரு அறிவிப்பை வெளியிடவும். கண்டிப்பாக பண்ணலாம் சார். எல்லா எம்ப்ளாயிகளுக்கும் அறிவிப்பது என்னவென்றால், நமது கம்பெனி சேர்மனுக்கு ஒரு சந்தேகம் கொண்டு வந்துள்ளது. அவர் சந்தேகம் என்ன என்பதையும் அதற்கு தீர்வாக ஒரு எஸ்கியூஎல் குறியையும் எழுதி கொண்டு வருபவர்களுக்கு 10,000 அமெரிக்க டாலர்கள் பரிசு வழங்கப்படும். 10,000 அமெரிக்க டாலரா? 10,000 ரூபாய் இல்லையே, 10,000 டாலர் தான். 10,000 அமெரிக்க டாலர் ஆச்சு. 10,000 டாலர் ஆச்சு. கிரெடிட் கார்டு பில் கட்டிடலாம், கரண்ட் பில் கட்டிடலாம். ஐயோ 10,000 டாலர் ஆச்சு. சொக்கா, இவன் வேற இத்தனை பேரை வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டானே. அவன் கொரிய தூக்கிட்டு போயிருப்பானே. நம்ம பண்ற கொரி என்னைக்கு கம்பைல் ஆயிருக்கு? ஐயோ, இவன் எப்படியாவது பிடிக்க. ஐயா, அட போயா. இல்லும் நான் தான் தங்களை அழைத்தேன். அழைச்சிங்க? நீங்க யாரு, என்ன, எங்கிருந்து வரீங்க? பார்த்ததே இல்லையே. நான் பக்கத்து டிபார்ட்மெண்டில் புதிதாய் சேர்ந்திருக்கும் டெவலப்பர், ஆரக்கிள் சர்டிஃபைடு டெவலப்பர். ஓ, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு பரிசை வாங்கலான்னு கொரியோட வந்திருக்கீங்க அதானே? போச்சே போச்சே போச்சே, கரண்ட் பில் கட்பில் போச்சே. ஏன் வீணாக புலம்பி தவிக்கிறாய்? நமது சேர்மனுக்கு வந்திருக்கும் சந்தேகத்தை தீர்க்கும் கொரி உனக்கு கிடைத்து விட்டால் உனது பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து விடும் அல்லவா? ஐயோ, அது கிடைச்சுன்னா 10,000 டாலர் வந்துருமே. அப்படி என்றால் அந்த கொரியை நான் உனக்கு தருகிறேன், வாங்கிச் செல். என்னது? உங்க கொரிய என் கொரியன்னு கொண்டு போய் கொடுக்கணுமா? நான் அடிக்கிற கொரிய கம்பைல் ஆகாது, சின்டெக்ஸ் எல்லாம் கிளம்புது. இதுல என்ன டெவலப்பர்னு வேற வச்சிருக்காங்க. இதுல உங்க கொரிய கொண்டு போய் நான் கொடுத்து என் வேலைக்கே வைக்கணும், அதானே அவங்க என்ன? அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் யாரிடமும் சொல்ல மாட்டேன். எடுத்துச் செல். என்ன சுற்றுலாங்கிறீங்களா? உனக்கு அந்த பரிசு தொகை வேண்டுமா வேண்டாமா? ஐயோ, வேணுமே வேணுமே. ஆமா, உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? சத்தியமாக. நிச்சயமா? நிச்சயமாக. உண்மையவா? உண்மையாக. அட போயா, எவ்வளவு பேர் பார்த்திருக்கோம் பணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறது. நீ மட்டும் என்ன? ஆமா, புதுசா ஆன் சைட்ல இருந்து வந்தியா? பணம் வேணாங்கிறியா? எனக்கு பணத்தின் மீது பற்று இல்லையப்பா. யோ, புரிஞ்சு போச்சியா? NIT கோர்ஸ் முடிச்சுட்டு முதலா கொரி அடிக்கிற. நீ போய் கொடுத்தா உதைப்பாங்கன்னு சொல்லி என்ன வச்சு டெஸ்ட் பண்ற. புரிஞ்சு போச்சியா? புரிஞ்சு போச்சு. சரி, அப்படி என்றால் என் திறமை மீது உனக்கு சந்தேகம் இருக்கிறது. அப்படி சந்தேகம் இருந்தால் என் திறமையை சோதித்து பாரு. உனக்கு திறமை இருந்து எனக்கு திறமை இருந்தாவா? ஆளு பார்க்காத அப்படி இருப்பேன். நம்ம ஸ்கில் செட் பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்க? ஐயோ, கேள்வி நான் கேட்கிறேனுங்க. நம்ம கேட்க மட்டும் தான் தெரியுங்க. கேளும், கேட்டு தொலையும். ஐயோ, கேட்கணுமே. பிரிக்க முடியாதது. எம்ப்ளாயும் ஏஆர்எஸும் பிரிந்தே இருப்பது. எம்ப்ளாயும் டைம் ஷீட்டும் சேர்ந்தே இருப்பது. பிஆரும் குழப்பமும் சேராதிருப்பது. டிஏவும் டெவலப்பரும். சொல்லக்கூடாதது. ஆடிட்டில் உண்மை. சொல்லக்கூடியது. என்னிடம் மட்டும் உண்மை. HR, அதை பற்றி இப்போது வேண்டாம். அடுத்த கேள்வி. டெஸ்டிங்கில் சிறந்தது. ஃப்ரீ ஃபார்ம் டெஸ்டிங். ஃப்ரீ ஃபார்ம் என்றால் நாம பாட்டுக்கு அடிக்கிறதா? ஆன்சைட் என்றால் கேள்வி கேட்க. ஆஃப்ஷோர் என்றால் வாங்கி கட்ட. ரிஜெக்ஷனுக்கு நீ, ஃபிக்ஸுக்கு நான். ஐயோ அப்பா, ஒத்துக்கிறையா? எனக்கு தெரிஞ்ச கேள்வி இவ்வளவுதான். நீ டெவலப்பர் ஒத்துக்கிறையா? நான் டெவலப்பர் என்றால் நீர்.
நான் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் அடிச்சு சுற்றிட்டு இருப்பேன். சரி, இதோ இப்பொழுது உனக்கு அந்த கொரி வேண்டுமா வேண்டாமா? ஐயோ, அந்த குறி வேணுமே. இதோ பெற்றுச்சு. ஓ, ரெடியாவே வச்சிருக்கீங்களா? சரியான பண்ணீங்க. டெவலப்பர்னா டெவலப்பர் தான். பரிசு உனதே, வெற்றியும் உனதே. வெற்றியுடன் சென்று வா. போன நக்கீரா, $10,000 பரிசு தொகை அறிவித்தும் ஒருவர் கூட எனது சந்தேகத்தை தீர்த்து வைக்க முன்வரவில்லையே. ஆனானப்பட்ட நக்கீரர் 3 டேட்டாபேஸில் சர்டிபிகேஷன் வைத்திருக்கிறவர். இவரால் கூட எனது சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியவில்லை. இவர்களுக்கெல்லாம் மாத சம்பளம் வேறு. ஐயா, ஸ்கில் செட்டுக்கு கொரி என்றால் இத்தனை நேரம் நமக்கு கொரிகள் வந்து குவிந்திருக்கும். நாம் அறிவித்ததோ பரிசு தொகைக்கு கொரி என்று. பரிசு தொகை வேண்டாம் என்று நினைப்பவர்கள் கூட கொரி எழுதாமல் இருந்திருக்கலாம் அல்லவா? கிழிச்சர். சார், நம்ம அனௌன்ஸ் பண்ணதை கேட்டு தர்மீன் ஒருத்தர் எஸ்கியூஎல் கொரியோட வந்திருக்காரு சார். அதுக்கு ஏன் பதற? எனக்கு பதட்டமா இருக்குல்ல, அழுத்துவோம். ஐயா சேர்மன் ஐயா, வாரும் தருவியே. ஐயா அந்த பரிசு தொகை இன்னும் யாரும் கொடுத்துடலையா ஐயா? இருக்கு. எனது சந்தேகத்தை தீர்த்து வைக்கும் குறி இருக்கு கொடுக்குறையா? படியும். அந்த கொரி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம். அடடா, ஐயா கூப்பிட்டீங்களா? இல்ல, மேல படி. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் வேர் salary is equal to branch code. அவ்வளோதான். பலே, அருமையான குறி. உன்னை போல் உன்னோட கொரியும் கிறிஸ்பியாக உள்ளது. சூப்பர், தீர்ந்தது எனது சந்தேகம். ஐயா அப்போ அந்த பரிசு தொகை பரிசு பூர்ணிமா எங்கப்பா? பக்கி பயவுல இப்ப பார்த்து ஓரமா போய் உக்காந்துருக்கு. அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டிடம் சொல்லி $10,000 இவரது அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யும். ஐயோ $10,000 கிடைச்சிச்சு. கரண்ட் பில்லு, மொபைல் பில்லு, கிரெடிட் கார்டு பில்லு கட்டிடலாம். என்னையா பிரச்சனை? சற்று பொறுங்கள். தர்மியாரே, இங்கே கொஞ்சம் வாரும். வரமாட்டேன். $10,000 கிரெடிட் ஆனதான் வருவேன். அதில் தானையா பிரச்சனை? இங்கே வாரும். வந்தேன் ஐயா. என்னையா பிரச்சனை? இந்த கொரியை எழுதியது யார்? நீங்கள் தானே? ஐயோ, நம்ம இங்க சேனலுக்கு மட்டும்தான் சந்தேகம்னு பார்த்தா இந்த அபையில் இருக்க எல்லாருக்குமே சந்தேகமா இருக்குதே. ஐயோ, தயவு செய்து நான் கேட்கும் கேள்விக்கு பதில் கூறுகிறீர்களா? தயவு செய்து உங்க கேள்விதான் என்னன்னு கூறுறீங்களா? இந்த கொரியை எழுதியது யார்? நீங்கள் தானே? ஐயோ, இந்த கொரி நான் தான் எழுதுனேன். வேற யாரோ இந்த கேன்டீன்ல கொடுத்து இந்த பேப்பரை தூக்கிட்டு இங்க வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஏப்பா? அப்படியானால் இந்த கொரிக்கான விளக்கத்தை கூறிவிட்டு பரிசை எடுத்து செல்லலாமே. என்னையா விளக்கம்? சேர்மனுக்கே விளங்கி விட்டது. சேர்மன் ஐயா, ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். இவர் வேற படுத்திட்டு இருக்காரு. பரிசு கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு அப்படியே ஓடிடுவனுங்க. தருமியே பொறும். நக்கீரர், தர்மியாரே, உனது கொரியில் பிழை உள்ளது. பிழையா? குறியா? பிழை இருந்தால் என்ன? பிழைக்கு தகுந்த மாதிரி டாலர்களை குறைத்து கிரெடிட் பண்ணலாமே. சரியான கொரிக்கு நமது சேர்மேன் பரிசளித்தால் அதற்காக சந்தோஷப்படும் முதலாளும் நான் தான். தவறான கொரிக்கு நமது சேர்மேன் பரிசளித்தால் அதற்காக வருத்தப்படும் முதலாளும் நான் தான். புரிந்ததையா? இங்க எல்லாமே நீர் தானா? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் நல்ல கொரி தானே. இதில் என்ன பிழை கண்டுபிடிவீர்கள்? வேடிக்கை பேச்சு வேண்டாம். விளக்கத்தை கூறிவிட்டு பரிசை எடுத்து செல்லும். என்னையா விளக்கண்டு அவன் 20-30 கொரி ஒரு நாள் அடிச்சு நிம்மதியா இருக்கானுங்க. இந்த புது டெவலப்பர்கிட்ட ஒரே ஒரு கொரி வாங்கிட்டு வந்து நான் படுற பாடு. ஐயோ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்யா. என்ன? சொந்தமா கோட் அடிச்சு பேர் வாங்குற டெவலப்பர் ஒரு பக்கம், அடுத்தவன் கோட்லயே பிழை கண்டுபிடிச்சிட்டு பேர் வாங்குற கோடு டெவலப்பர் இன்னொரு பக்கம். இதுல நீர் எந்த ரகம் என்று உங்களுக்கே அறியும். உங்களை மாதிரி 4 பேர் வேண்டாம், ஒருத்த போதும். என்ன மாதிரி டெவலப்பர் ஒண்ணும் பண்ண முடியாது. பரிசு வேணாம், ஒண்ணு வேணாம், போயா. நமக்கு இல்ல அந்த $10,000. நமக்கு இல்ல $10,000. உனக்கு எதுக்கு இந்த பேராசை? சொந்தமா மூளை யூஸ் பண்ணி ஒரு கொரி எழுதி $10,000 வாங்கினா பரவாயில்ல. அடுத்தவன் எழுத கொரி அதுல $10,000 வேணும். டெவலப்பரே நீ எங்க இருக்கிற? இனிமேல் நான் சொந்தமா கொரி எழுதினா விடு. தம்பி நீ எழுதின கொரியான்னு கேட்பானுங்களே. ஐயோ என்ன பண்ணுவேன்? இவன்கிட்ட பேசி இந்த கொரியை வாங்கி என் மானமும் போச்சு. கத்தி தொண்டையும் போலுமா இருக்க. வேண்டாம் டெவலப்பர் ஒன்று வேண்டாம், நீ வரமாட்ட, நீ வேண்டாம் டெவலப்பர் அவன் இல்லை, வரமாட்டான், நம்பாதே. ஐயோ அந்த கொரி அடிக்கலப்பா. யோ நீதானா? வாயா.
பரிசு கிடைத்ததா? நல்லா கிடைச்சிச்சு. உத மட்டும் தான் கிடைக்கல. நல்ல வேலை மான் கராத்தே தெரிஞ்சதுனால தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். இல்லன்னா முக்கி இருப்பாங்கய்யா. என்ன உளறுகிறாய்? நான் உளறனா? கொரிய தப்பா அடிச்சு நீ கொடுத்துட்டு என்ன உளறன்னு சொல்றியா நீ? கான்பரன்ஸ் ஹாலில் நடந்ததை சொல். ஆமா, பேச்சு மட்டும் எதுக்கு மோனியா சொல்லு. கொரிய மட்டும் தப்பா அடிச்சிரு. நில். அங்கே என்ன நடந்தது அதை சொல். உன் கொரிய தப்புன்ட்டாங்க. என்ன? எனது கொரியில் குற்றமா? எவன் கூறியது அப்படி? அங்க ஒரு பக்கி உட்காந்துருக்கான், போய் கேட்டு சொல்லுவான். வா, இப்போதே கேட்கலாம். என்னது? மறுபடியும் முதல்ல இருந்தா? நான் வரலப்பா. பரவாயில்லை, வா. இந்த தருவி எழுதிய பாட்டில் குற்றம் என்று கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவை அடக்கத்துடன் கேட்டால் பதில் கிடைக்கும். அப்படி என்றால் இங்கே சேர்மனுக்கு மரியாதை இல்லையோ? மற்றவர்களுக்கு தான் மரியாதையோ? ஹலோ, எஸ்எஸ் மீ, இது சேர்மன் கேபின் அல்ல, கான்ஃபரன்ஸ் ரூம். அனைவருக்கும் மரியாதை வேண்டும். ஓ, அந்த ஆணவத்தில் தான் இவர் கொண்டு வந்த கொரியில் குற்றம் கண்டீர்களா? தவறான கொரிக்கு பரிசளிக்க தடையடைத்தவன் நான் தான். யார் இந்த கருவாயன்? என்ன கருவாயனா? இவர் யார் என்று உனக்கு தெரியுமா? 3 டேட்டாபேஸில் சர்டிபிகேஷன் வைத்திருக்கும் எமது நக்கீரர், எமது சீனியர் டெவலப்பர். ஓ, நக்கீரர். 3 ஆடியோவில் சர்டிபிகேஷன் வாங்கி வைத்திருக்கிறவர். இந்த ஆணவத்தில் தான் இவரது பாட்டில் குறை கண்டீரா? அப்படி என்ன குறை கண்டீர்? கூறும். முதலில் இந்த கொரியை எழுதியது யார்? யார் எழுதினோம்? தாங்கள் எழுதிவிட்டு பின்பு என் தருமையாரிடம் கொடுத்தீர்கள். அது நடந்து முடிந்த கதை. தொடங்கிய பிரச்சனைக்கு வாரும். ஐயா, நல்ல டெவலப்பருக்கு பொய்யுரை தேவையில்லை. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் விரைவில் டிசைன் இன்ஜினியர் ஆகலாம். ஸ்கோப்பிங், டிசைனிங், கோடிங், டெஸ்டிங், இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரிந்திருந்தால் நீங்கள் அடிக்கும் கொரியில் பிழை இருக்காதா? அதில் நான் குறை கண்டுபிடிக்க கூடாதா? நக்கீரர் நான் எழுதிய கொரியில் குறை கண்டுகிறாராம். கூறும் கூறும், என்ன கூறி பாரும். டெவலப்பர்களே, உங்களுக்குள் சண்டை வேண்டாம், அமைதியாக பேசி தீர்த்து கொள்ளவும். சண்டையும் சச்சரவும் டிஸ்கஷனின் கூடவே பிறந்தது. அது என்றும் வழியா. நான் எழுதிய கொரியில் குற்றம் என்று கூறினீரே, என்ன குற்றம்? சிண்டெக்ஸிலா இல்ல ஃபங்க்ஷனாலிட்டியிலா? சின்டெக்ஸில் ஏதும் குறையில்லை. அப்படி இருந்தால் கூட மன்னித்து விடலாம். உங்களது குறையே ஃபங்க்ஷனாலிட்டியில். என்ன ஃபங்க்ஷனாலிட்டி குறை கண்டீர்? சற்று உங்கள் கொரியை படியும். Select star from employees. Salary is equal to branch code. இதுதான் எனது கொரி. இந்த கொரியில் நீங்கள் கொடுக்கும் இன்புட் என்ன, அதிலிருந்து வரும் அவுட்புட் என்ன, இதனால் தாங்கள் தங்கள் சேர்மனுக்கு சொல்ல விரும்பும் கருத்து தான் என்ன? புரியவில்லை. எம்ப்ளாயீஸ் என்னும் டேபிளில் உள்ள சேலரி என்னும் காலத்தில் நமக்கு தேவையான பிரான்ச் கோடை கொடுத்தால் கொடுக்கப்பட்ட பிரான்ச் கோடில் இருக்கும் அனைத்து எம்ப்ளாயி விவரங்களும் வந்துவிடும். உங்கள் யாருடைய தயவும் இல்லாமல் நமது சேர்மன் அவருடைய விவரங்களை எல்லாம் பார்த்து கொள்வார். இதுதான் நான் எழுதியுள்ள கொரி. ஓ, அப்படியா? எம்ப்ளாயி என்னும் டேபிளில் பிரான்ச் கோட் என்ற ஒரு காலம் உள்ளது. அந்த காலத்தில் தான் நமது சேர்மனுக்கான பிரான்ச் கோடை கொடுத்தால் கரெக்டான பதில் கிடைக்கும். பிரான்ச் கோட் என்னும் காலத்தில் தான் பிரான்ச் கோடை கொடுக்க வேண்டுமா? ஆம். அதை விடுத்து சேலரி என்னும் காலத்தில் பிரான்ச் கோடை கொடுத்தால் எவ்வாறு பதில் வரும்? சேலரி என்பது ஒரு நியூமரிக் காலம், பிரான்ச் கோட் என்பது ஒரு வேர்க்கார் காலம். உங்கள் query கம்பைலே ஆகாது. எனது கொரி கம்பைலே ஆகாதா? ஆம். அப்படி என்றால் உனது டிஎல் எப்படி எழுதியிருந்தால் கூட கம்பைல் ஆகாதா? எனது டிஎல்ஏ எழுதியிருந்தாலும் கம்பைல் ஆகாது ஐயா. இதே கொரியை உனது மேனேஜர் எழுதியிருந்தால் கூட இதே கதிதானோ? என் மேனேஜர் மட்டுமல்ல, சீனியர் ப்ராஜெக்ட் மேனேஜர் எழுதியிருந்தாலே கம்பைல் ஆகியிருக்காது. நக்கீரா, நன்றாக என்னை விட்டுப்பா. ஓ, எம்டி சேர்மன் சன்னு கூட இவ்வளவு நேரம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? ஒரு சார், டெர்மினேஷன் டைப் பண்ணிட்டு வரேன் சார். என்று எடுத்து வா. நக்கீரா, இப்பொழுது கூறும், நான் எழுதிய கொரியில் குற்றமா? நீரே எம்டியும் ஆகுக, நீரே சிஇஓவும் ஆகுக, நீயே நமது சேர்மேனின் தலைவனும் முதல்வனும் ஆகுக. எனக்கு நீங்கள் இன்கிரிமெண்டை கட் செய்தாலும் சரி, என்னை டீப்ரமோட் செய்தாலும் சரி, குற்றம் குற்றமே. எனக்கு நோட்டீஸ் பீரியடே இல்லாமல் டெர்மினேட் பண்ணாலும் சரி, குற்றம் குற்றமே. நக்கீரா, இனி உனது விதியை யாராலும் மாற்ற முடியாது. எங்கே அது? இதோ அப்படி ஹெச்ஆர் லெட்டரை. மகனே, சற்று பொறுமையாக இரு. ஐயா, ப்ரமோஷனா? ஆம் நக்கீரா, ஆம். யாம் உமக்கு ப்ரமோஷன் தான் அளித்தோம். தந்தையே,